ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கனம் KM சுந்தரம், மாநில தலைவர், அயலக தமிழர் பிரிவு, கேபிட்டல் கர்ணன், மாநில ஊடக பொறுப்பாளர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறும் நிகழ்வு நுழைவாயில் பகுதியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கள விவரம். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் பொதுக்கூட்டமானது தேசிய ஜனநாயக கட்சியினுடைய பிரச்சார கூட்டமாக இன்று மதுராந்தகத்தில் தொடங்குகிறது. இந்த பிரச்சார கூட்டத்தை பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார். இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தொண்டர்கள், பாஜக மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தொண்டர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மதுராந்தகத்தில் தற்போது படையெடுத்து குவிந்து வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் வரிசையாக உள்ளே அனுப்பக்கூடிய பணிகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த பகுதிகளில் முழுவதுமே போக்குவரத்து கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. இரவு 7 மணி வரை இந்த அனுமதி இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாற்று வழியில் கனரக வாகனங்கள் மற்றும் சிறிய ரக சரக்கு வாகனங்கள் அனைத்துமே மாற்று வழியில் திண்டிவனம் வழியாக இந்த GST சாலை அடையும் வகையில பல்வேறு மாற்று வழிகளை ஏற்படுத்தி போக்குவரத்து துறை காவல்துறையினர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கனரக வாகனங்கள் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் காவல்துறையினர் 3500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில குவிக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தொண்டர்கள் தற்போது உற்சாக மிகுதியால் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை விரும்பி இந்த பொதுக்கூட்டத்தில், அதாவது பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மட்டுமல்லாமல் பல்வேறு பொதுமக்களும் தங்கள் குழந்தைகளோடு பாரத பிரதமர் என்ன பேச இருக்கிறார் என்ற ஆவலோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாக நம்முடைய பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். பலரும் கிட்டத்தட்ட இப்பவே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உள்ளே குவிந்து விட்டார்கள். நுழைவாயில் பகுதியில் ஆயிரக்கணக்கானோர் தற்போது காத்திருக்கிறார்கள் உள்ளே செல்வதற்கு. இன்னும் தொடர்ந்து செல்ல செல்ல இந்த கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. நான் பல இடங்கள்ல சென்னையிலிருந்து வரும்பொழுது மீனம்பாக்கத்திலிருந்து இங்க இருக்கக்கூடிய மதுராந்தகம் வரை கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் தொலைவிற்கு பல்வேறு சிறப்பு ஏற்பாடு பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று செய்யப்பட்டிருந்தது. அங்கங்கே வாகனங்களை ஒழுங்குபடுத்துவது மற்றும் தொண்டர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிரமமின்றி அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை அடைவதற்கு, பொதுமக்கள் செல்வதற்கு என பல்வேறு ஏற்பாடுகளை பாஜகவினரும் மற்ற தொண்டர்களும் இணைந்து பல்வேறு இடங்களில் செய்திருக்கிறார்கள். இதனால் விரைவாக இந்த இடத்தை அடைவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மீனம்பாக்கத்திலிருந்து இந்த 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு ஏற்பாடுகள் இருந்தாலும் மக்கள் வெகு விரைவாக வருவதற்காக காவல்துறையினரும் பல்வேறு இடங்களை போக்குவரத்தை மாற்றி வரக்கூடிய நிகழ்ச்சிகளையே பார்க்க முடிகிறது. தற்போது இந்த ஒரு உற்சாக பீதியோட அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களும் மகளிர் அணியினரும் திரண்டிருக்கிறார்கள். இதற்காக இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இடங்களில் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு தனி நுழைவு வாயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தலைவர்கள் செல்வதற்கு தனி நுழைவாய்ப்பது என ஒரு கட்டுக்கோட்டுடன் இந்த அரசியல் மாற்றத்திற்கான மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் மகளிர் அனைவருமே தங்களுக்கு ஒரு வீட்டிற்கு, அதாவது சொந்த வீட்டிற்கு சென்ற ஒரு திருப்தி இருப்பது போன்ற ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கிறது என்பதை தற்போதே அவர்கள் உள்ளே சென்றுவிட்டு தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு போதுமான ஏற்பாடுகள், கழிப்பிட வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும் என அனைத்துமே மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. உள்ளே ஒரு 80,000 பேர் அவரும் வகையில இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 5 லட்சம் பேர் வரை இந்த கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுகிறது. வாகனங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாகனங்கள் வருவதற்காக பார்க்கிங் வசதிகள் எனக்கு 8 இடங்கள்ல இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இந்த இடத்திலிருந்து பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்துல பாரத பிரதமர் என்ன பேசுவார், அரசியல் தொடர்பாக என்ன பேச இருக்கிறார், மேலும் வேறு என்ன திட்டங்கள்லாம் குறித்து பேச இருக்கிறார் என்பதை ஆவலுடன் கவனிப்பதற்காக தற்போதே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய மதுராந்தகம் பகுதியில திரண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு, அதாவது திமுக மீது இருக்கக்கூடிய அந்த மக்கள் விரோத செயல்பாடுகளையும் தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல தேசியம் என்ற ஒரே
நோக்கத்தோடு தேச ஒற்றுமை மக்கள் நலன் என்ற அடிப்படையில பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் செயல்படுவது அதற்காகவே இந்த மாநாடு ஒரு முக்கியமான மாநாடாக இருக்கிறது என்பதையும் தொண்டர்கள் இங்கே நம்மிடையே பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால் தொண்டர்கள் மிக ஆர்வத்தோட இங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்றத நாம் நேரடியாக பார்க்க முடியுது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.